12 ஆண்டுகள் நீரில்லாமல் வாழும் எருக்கு. தெய்வீக மூலிகை என போற்றப்படும் எருக்கு வளமற்ற நிலங்கள், பராமரிக்கப்படாத வயல்கள், சாலையோரங்கள், சுடுகாடு என எங்கும் விளையும். 12 ஆண்டுகள் வரை மழையே இல்லாவிட்டாலும் கூட உயிர் வாழும் ஆற்றல் கொண்டது. அகன்ற எதிரடுக்கில் அமைந்த இலைகளைக் கொண்ட நேராக வளரும் பாலுள்ள குத்துச்செடி. ஒழுங்கற்ற அரைக்கோள வடிவில் உள்ள இதன் காய்க்குள் பஞ்சில் விதைகள் இருக்கும். முற்றிய காய்கள் வெடித்து காற்றில் பறக்கும் போது பஞ்சுகள் ஆங்காங்கு விழுந்து மட்கி அதனுள் உள்ள விதைகள் மண்ணில் பதிந்து முளைத்து செடியாகும். மனிதர்கள், பறவைகள், விலங்குகள் என யாருடைய தயவும் இல்லாமல் தன் இனத்தை தானே உற்பத்தி செய்து கொள்கிறது எருக்கு. இத்தனை சிறப்பு வாய்ந்த எருக்கை நாம் கொண்டாட தவறிவிட்டோம். விநாயகர் சதுர்த்தி தினத்தை தவிர மற்ற நாட்களில் எருக்கின் அருகே கூட செல்ல தயங்குகிறோம். உண்மையில் நம்முடைய பலவிதமான நோய்களுக்கான தீர்வை தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கும் இந்த எளிய செடியின் மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டால் ஆச்சரியத்தில் விழிகளை விரிப்பீர்கள். எருக்கம்பால் கட்டிகளையே கரைக்கும், வாயுவை திறக்கறவே கொன்றுவிடும் தீரசரிக்கான சன்னிவலி தீர்க்கும் சார்ந்த பல செந்தூரம் உண்ண முடியுமென ஓது என்கிறது சித்தர் பாடல். ஆதிமனிதனின் கயிறு. எருக்கின் இலை, பூ, பட்டை, வேர் என அனைத்திலும் மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கின்றன. ஆடு மாடு மேய்ப்பவர்கள் காலில் முள் தைத்தால் எருக்கு இலையை உடைத்து அதன் பாலை முள் தைத்த இடத்தில் பூசிக்கொள்வார்கள். இதனால் வலி குறைவதுடன் அந்த இடம் பழுத்து முள் வெளியே வந்துவிடும். இதை இன்றைக்கும் கிராமங்களில் பார்க்கலாம். அதனால்தான் ஏழைக்கு வைத்தியம் எருக்கு என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். தென்னைநார் கயிறு, வை நூல், நைலான் கயிறு, இரும்பு ரோப் என கயிறுகளின் பல பரிமாணங்களை இன்றைக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆதிமனிதனுக்கு கயிறாக பயன்பட்டவை எருக்கு நார்களும் சில கொடி வகைகளும் தான். எருக்கு நார் மிகவும் வலுவானது. வெள்ளின் நாண், மீன் வலை, முறுக்கு நூல் என எருக்கு நாரை பலவிதமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் பண்டை தமிழர்கள். இலவம்பஞ்சு தலையணை கிடைக்காதவர்களுக்கு எருக்கு காயிலுள்ள பஞ்சுதான் தலையணையாக இருந்திருக்கிறது. விஷக்கடிக்கு மருந்து. இதன் இலை விஷமுறிவுக்கு பயன்படுகிறது. பாம்பு கடித்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சையாக எருக்கு இலையை அரைத்து புன்னைக்காய் அளவு, கோலிகுண்டு அளவு உள்ளுக்கு கொடுத்தால் விஷம் இறங்கும். அடுத்து மருத்துவரிடம் கொண்டு செல்லலாம். தேள் கடித்தால் இதே இலையை அரைத்து சுண்டைக்காய் அளவு கொடுத்து கடிவாயிலும் வைத்து கட்டினால் விஷம் இறங்கும். 3 துளி எருக்கன் இலைச்சாறு 10 துளி தேன் கலந்து கொடுத்தால் வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியே வந்துவிடும். குதிகால் வலி இருந்தால் சூடான செங்கல் மீது பழுத்த எருக்கு இலையை வைத்து அதன் மீது குதிகாலை வைத்து வைத்து எடுத்தால் வலி குறையும். எருக்கு இலையை நெருப்பில் வாட்டி பொறுக்கும் சூட்டில் உடம்பில் உள்ள கட்டிகள் மீது வைத்து கட்டினால் கட்டிகள் உடையும். இலையை எரித்து புகையை வாய்வழியாக சுவாசித்தால் மார்பு சளி வெளியேறும். ஆஸ்துமாவை விரட்டும் வெள்ளெருக்கு. எருக்கன் பூவை காய வைத்து பொடியாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பொடியில் 200 கிராம் எடுத்து சிறிது சர்க்கரை சேர்த்து 2 வேளை சாப்பிட்டு வந்தால் பால்வினை நோய், தொழுநோய் குணமாகும். வேரை கரியாக்கி விளக்கெண்ணெய் கலந்து மேற்பூச்சாக பயன்படுத்தினால் கரப்பான், பால்வினை நோய், புண்கள், ஆறாத காயங்கள் ஆறும். இதன் பால் பொடுகு, படை, மூட்டுவலி, மூட்டு வீக்கம், மூலநோய்க்கு சிறந்த நிவாரணி என்கிறது சித்த மருத்துவம். கத்திரிப்பூ நிறப்பூக்களை கொண்ட எருக்குதான் பெரும்பாலான இடங்களில் இருக்கும். ஆனால் வெள்ளை நிறப்பூக்களை உடைய எருக்கு அரிதாக காணப்படும். இதை வெள்ளெருக்கு என்பார்கள். இதுதான் பிள்ளையாருக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. இந்த எருக்கின் வேர்களில் பிள்ளையார் உருவங்களை செதுக்கி வழிபடுவார்கள். இந்த வெள்ளை எருக்கின் பூக்கள் ஆஸ்துமாவை விரட்டும் அருமருந்து. வெள்ளெருக்கு பூக்களின் நடுநரம்பை நீக்கிவிட்டு இதழ்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு சம அளவு மிளகு, கிராம்பு சேர்த்து மை போல அரைத்து மிளகு அளவுக்கான மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்திக் கொள்ள வேண்டும். மூச்சரிப்பு அதிகமாகும் போது இதில் ஒரு உருண்டையை வாயில் போட்டு நீர் அருந்தினால் உடனே இரைப்பு தணியும். 10 கிராம் இஞ்சி, 3 வெள்ளெருக்கு பூக்கள், 6 மிளகு ஆகியவற்றை நசுக்கி 1/2 லிட்டர் தண்ணீரில் போட்டு 1/4 லிட்டராகும் வரை சுண்டக்காய்ச்சி தினமும் 2 வேளை குடித்து வந்தால் இரைப்பு குறையும் என்கிறது சித்த மருத்துவம்.